திமுகவின் இறுதி அஸ்திரத்தை கையில் எடுத்த தலைவர்கள் ஒரே நாளில் தமிழகம் முழுக்க அதிரடி திருப்பம். திமுக ஆட்சிகள் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மற்றும் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் இளம் தலைமுறையினர் துவங்கி 70 வயது மூதாட்டி என பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடக்க உள்ள நிலையில் என்டிஏ கூட்டணி கட்சி சார்பாக தமிழகம் முழுக்க மக்களிடம் கவனம் பெற்றுள்ளன. தமிழகம் முழுவதும் திமுக அரசுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் முக்கிய கருத்தாக வெளிப்படுத்தியது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த தவறியது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது, போதைப் பொருள் பிரச்சனை அதிகரித்தது ஆகியவற்றை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் மக்களிடையே ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அதிகரித்து வருவதை இந்த போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தின. இந்த போராட்டங்களின் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தங்களது ஒருமித்த சக்தியை வெளிப்படுத்தினர். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் முக்கிய தலைவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கூட்டணி கட்சிகளின் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு வரும் தேர்தல்களில் என்டிஏவின் வலிமையை வெளிப்படுத்தினர். திமுக கட்சியில் பொதுமக்கள் வைக்கும் பெரும் குற்றச்சாட்டு உள்ளது. ஊழல், போதைப் பொருள் மாஃபியா குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளது. போதைப் பொருள் வியாபாரம் மாநிலம் முழுவதும் அதிகரித்து இளைஞர்கள் அதில் சிக்கிக் கொள்வது கவலைக்கிடமாக உள்ளது. காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மாணவிகளுக்கு பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. காவல்துறை சரியான பாதுகாப்பை எடுக்க தவறியது. காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்க மாநில அரசு தவறியது. காவல்துறை விசாரணையில் மரணங்கள் அதிகரித்துள்ளது என்றும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொடூர சம்பவங்கள் மாநிலம் முழுவதும் பரவி மக்களிடையே பயம் நிலவுவதாக நேற்றைய தினம் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் மக்களிடம் எடுத்துரைத்தனர். இந்த போராட்டங்களுக்கு பொதுமக்களிடமிருந்து பெரிய அளவில் ஆதரவு கிடைத்ததாக கூறப்படுகிறது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக கோவையில் சூளுரைத்தார். இன்னும் 37 நாட்களில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கட்சியின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமருவார் என பேசியது மக்களிடம் கவனம் பெற்றுள்ளது. திமுகவுக்கு எதிராக கடைசி நேரத்தில் போராட்டம் நடத்த இருப்பது சாமானிய மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது.